வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடலை எடுத்து பார்க்கலாம். இசைத்தமிழில் என்ன பாடல்னா, அற்புதமான ஒரு பாடல். 1962 வந்தது. ஆனால் சவால் விட்டு சொல்லலாம், இன்றும் ரொம்ப புதுமையாக, இன்னும் கேட்க இனிமையாக, இன்னும் தொடர்ந்து வரவேற்பு பெறக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது என்றால் இது மிக இல்லை. பேர்பட்ட பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்க்குறீங்களா? பலே பாண்டியா என்ற ஒரு திரைப்படம் 1962 வந்தது. பிஆர் பந்துல் அவர்களை இயக்கியிருந்தார். அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 3 வேடத்தில் நடித்திருந்தார். அவர் ஒரு ஃபாரின் போக வேண்டியது இருந்ததுனால அப்போது மிக குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு 13 நாட்களுக்குள்ளே அந்த திரைப்படத்தை இயக்குனதாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த 13 நாளுக்குள்ளே எடுத்த மாதிரியே தெரியாது. ரொம்ப அழகான பாடல்கள், அத்தனை முத்தான பாடல்கள், அத்தனை அழகான காட்சிகள், ரொம்ப நல்லாயிருக்கு அந்த படம். இதில் குறிப்பாக இந்த பாடல் சொல்ல போனோம்னா, இந்த பாடலை பற்றி, வரிகளை பற்றி ஒரு தடவை பேசணும். அப்புறம் இசையை பற்றி, பாடி விதத்தை பற்றியும் தனியாக ஒரு தடவை பேசணும். அப்புறம் அந்த காட்சியை பற்றி கூட பேசிடலாம். இப்படி இந்த ஒரு பாடலுக்கே 3 முறை 2 முறை பேச வேண்டிய அளவுக்கு பாடல். அதுவும் இந்த பாடலை பற்றி நான் நிறைய வாட்ஸ்அப்பில் பேசும்போதும் பேசும்போது பார்த்திங்கன்னா, ஏதாவது கூட்டங்களில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது, செய்திகள், அவ்வளோ செய்திகள். என்னென்னா, இந்த பாடல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம், அதுக்கு கொத்தால் சாவடி பாடல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். காய்களை வச்சு வர்றதுனால கொத்தால் சாவடி பாடல்னு எம்எஸ் வையா சொன்னாராம். கண்ணதாசன் கவியரசர் நான் இது கொத்தால் சாவடி பாடல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ சொல்ல போனோம்னா கோயம்பேடு பாடல் சொல்லணும் போல் இருக்குது நம்ம காலத்தில். அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, கறிக்காய் பொரித்தால் அப்படின்னு, கன்னிக்காய் தீச்சினாள் அப்படின்றலாம் ஒரு பாடல் காலமேக புலவர் எழுதின ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடல் இவருக்கு கவியரசருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா, கருத்தூக்கமாக இருந்ததா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கறிக்காய் பொரித்தால்னா எதை பொரித்தால்னா கறிக்காய். கறி என்றால் யானை. யானைக்கு அத்தி என்ற இன்னொரு பெயர் இருக்குது. அப்போது அத்திக்காயை பொரித்தால் என்பதை கறிக்காய் பொரித்தால் என்று காலமேக புலவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி இந்த பாடலில் இப்போ அந்த காய் கொண்டு வரணும். அப்போ எப்படி என்ன அழகாக கொண்டு வந்திருக்காருன்னா, ஒரு திருமணமான அன்று இரவு 2 தம்பதிகள் பாடுறாங்க. அப்படி பாடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலவை பார்த்து, எல்லாமே காலங்காலமாக இலக்கிய மரபு என்னென்னா, நிலவு சுடும், அதனால் அவங்களாம் நிலவை போன்னு சொல்லிடுவாங்க, என்ன சுடாதேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காலகாலமாக கவிஞர்கள் எழுதி வரக்கூடிய ஒரு மிகை மரபு. இது இப்படி கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு மரபு. அதனால் இந்த திக்கை காயாத, அந்த திக்கு போய் காய் அப்படின்னு சொல்கிறது. அந்த பெண் ஜன்னல், 2 பேரும் ஜன்னல் கிட்ட நின்று பாடுறாங்க. அப்போ அந்த பெண் இந்த ஜன்னலை மூடிடுறான். மூடிட்டு என்னை சுடாதே என்பது போல் இந்த ஜன்னலை மூடிட்டு, இந்த திக்காய் காயாதே, அந்த திக்காய் போய் காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாடல். இப்போ அத்திக்காய், இந்த திக்கு இல்லை அந்த திக்கு, அத்திக்காய். இப்போ அத்திக்காய் காய்க்கு வந்துச்சா. இப்போ இதில் தான் அந்த பாடலே தொடங்குது. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே, என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ அப்படின்னு அவங்க பாடுறாங்க. அதாவது ஆலங்காய் வெண்ணிலவுனா ஆலங்காய் மாதிரி என்னை சொல்கிறியே அப்படின்னு அந்த வெண்ணிலவை சொல்கிறாங்க. இத்திக்காய் காயதே, அந்த பக்கம் போய் காயின்னு சொல்லிட்டு, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. இதை ராமாயணத்தில் சீதை சொல்வாள். நிலவை பார்த்துட்டு சொல்வாள், யாரையும் கொள்கிறாய் கொடியல் அல்ல நீ ஏன் என்னை இப்படி, அமுதம் கூட உடன் பிறந்த நிலவே, நீ எதுக்கு என்னை கொள்கிற? அப்போ அமுதன் கூட உடன் பிறந்தனா உனக்கு அமுதத்துக்கான உயிர் வளர்க்கும் குணம் தானே இருக்க வேண்டும், கொள்கிற குணம் இருக்கக்கூடாது இல்லையா? நீ ஏன் என்னை கொள்கிறாய் அப்படின்னு ராமனை பார்த்த அன்று இரவு சீதையை தூக்க வராமல் அந்த நிலவை திட்டுவதுமாக அந்த பாடல் வரும். அப்படி இது என்னை போல் பெண்ணோ, நீ என்ன மாதிரி ஒரு பெண்ணு தானே, உனக்கு என் மேலே இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதா தக்ஷணாலிய கவி மரபுங்க. அந்த மாதிரி பாடல் இவங்க பாடுறாங்க. பீசஸ்லம்மா இப்போ தேவிகாவுக்கு அவங்க பாடுறாங்க பீசஸ்லம்மா. இப்போ ஆண் பாடுறாரு. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே, என்னுயிரும் நீ அல்லவோ. நீ என் உயிரில் நல்ல குழந்தைல, நீ இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு நம்ம குழந்தைங்களை எப்படி சொல்லி வேலை வாங்குவாங்களோ அந்த மாதிரி என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்னு அந்த ஐஸ் வைக்கிறாரு அந்த நிலாவுக்கு அந்த ஆண், அதாவது நடிகர் திலகம். இப்போ டிஎம்எஸ் பாடுறாங்க நடிகர் திலகத்துக்கு. அப்புறம் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணில
அப்படி 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. அப்படி நான் வந்து இந்த பாடுற முறைக்கும் இசைக்கும் நான் இதே பாடலை இன்னொரு முறை எடுத்து பேசணும். அது தனியாக பேசணும். மொத்தமாக பேசினா ரொம்ப நேரம் வந்துடும். அதனால் நான் அப்படி பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ பெண் பாடுறாங்க. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கேக்காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். கன்னிக்காய், இந்த கன்னிக்காக, ஆசைக்காக, காதல் கொண்ட பாவைக்காய். பாவை என்றால் பெண். இந்த இடத்துல பாவக்காய்ன்னு மீனிங் வருது. அங்கே காய் அவரைக்காய், அவரை போய் காயின்றதுக்கு அவரைக்காய் வந்துடுது. மங்கை எந்தன் கோவைக்காய். கோவை என்றால் அரசன். என்னுடைய கோவை, என்னுடைய அரசனை காய் என்று சொல்லும்போது அந்த இடத்துல கோவைக்காய் அப்படின்றது வந்துடுது. அதே மாதிரி இப்போ ஆண் சொல்கிறாரு. மாதுளங்காய் ஆனாலும் என் உளங்காய் ஆகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்னு சொல்கிறாரு. மாது உளம் இருக்கே, அது காய், அது கசப்பை இனிமையாக இல்லாமல் கசப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் என் உளங்காய் ஆகுமோ, என் உள்ளம் அந்த மாதிரி இருக்காது. என் உள்ளம் வந்து ரொம்ப கனிந்த உள்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்னு கெஞ்சுறாரு அவர். இப்போ இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண் அல்லவோ அப்படின்னு அவங்க பெண் பாடுறாங்க. திருப்பி அது ஹம்மிங்கெல்லாம் வரும். அதெல்லாம் அந்த நான் இசையை பற்றி பேசும்போது பேசுகிறேன். இப்போ வந்து வெறும் கவியரசர் வரிகளை மட்டும்தான் நான் பேச போகிறேன். அதே மாதிரி ஆண் பாடுறாரு. இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் தன்னை சொல்லிக்கிறாரு. நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய். நீ டெய்லி இவளை காய், அப்போ தான் இவளுக்கு வந்து என் மேலே ஒரு அன்பு வரும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பாடினோடனே பெண் சொல்கிறாங்க. உருவங்காய் ஆனாலும், அங்கே வந்து மாது உளம் காயின்னு அவர் பாடினார். அதனால் பதில் சொல்கிறாங்க. உருவம் காய் ஆனாலும் பருவம் காய் ஆகுமோ. என் மனசு காய் மாதிரி உங்களுக்கு தெரியுதா, ஆனால் இப்போ என்னோடய பருவம் வந்து அப்படி கிடையாது, நான் இனிமையானவள் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. என்னை போல் பெண்ணளவோன்ற மாதிரி மாறி இப்போ என்னுயிரும் நீ அல்லவோன்னு அவருடைய வரிகளுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவரை நோக்கி மனம் இசைந்து விட்டது. இப்போது 2 பேரும் ஒரே ஒன்று சமாதானம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்னு பாடுறாங்க. இப்போ இன்னொரு இணையர். சரி, இவங்க 2 பேருக்கு நடுவில் நிலா வந்தது. நிலாக்கு கிட்ட பஞ்சாயத்து போச்சு. நிலா வந்து 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நிலவு நகர்கிறது. நகர்ந்து அடுத்த இணையரோட அறைக்குள்ளே எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கும்போது அந்த இணையரும் சண்டை தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நிலவுக்கிட்ட பேசுகிறாங்க. ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய். வாழ்வதற்கு காயின்னு சொல்கிறத வாழைக்காய். ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கடியகை. அப்போ ட்ரெஷர் பெட்டிங்கெல்லாம் வந்து ஜாதிக்காய் பெட்டியில் செய்வாங்க. அப்போ அந்த ஜாதிக்காய் பெட்டி மாதிரி எங்களோட தனிமை இன்பம் கனியக்காய் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. திருப்பி ஆண் சொல்கிறார். சொன்னதெல்லாம் இளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே போய் தூது சொல்லு, அந்த மனைவிக்கிட்ட போய் தூது சொல்லு. இப்போ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோன்னு அவர் ஆண் பாடுறாரு. இப்போ பெண் பாடுறாங்க. திருப்பி ஆண் பாடுறாரு. அத்திக்காய் காய் பாடி முடித்த உடனே உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே நீ சிரிக்காயோ. உள்ளமெல்லாம் மிளகாயோ. மனசுனா இலகாதா, மனசுனா மிளகாயா, அது ஏன் இலகாதா? அந்த காட்சியில் அப்படி தான் மிளகாய் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளமெல்லாம் இலகாதா, ஒவ்வொரு பேச்சு உரைக்காய், ஒவ்வொரு பேச்சாக உரைக்க மாட்டாயா அப்படின்னு கேட்குறேன். அது பேச்சு உரைக்காயோன்னு மாதிரி வரும், சுரைக்காய் அப்படின்னு வரும். வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே நீ சிரிக்காயோ, நீ வந்து சிரிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து அவர் பாடுறாரு. பாடினோடனே இவங்க பாடுறாங்க. கோதையனை காயாதே கொற்றவரை காய் வெண்ணிலா இருவரையும் காயாதே தனிமையிலே காய் வெண்ணிலா. கோதையனை காயாதே கொற்றவரை காய். கொற்றவன் என்றால் அரசன். என்னுடைய அரசன் வந்து என்னோட கணவன், அவனு போய்க்கு நீ காய் அப்படின்னு அந்த பெண் பாடினவுடனே இவர் சொல்கிறாரு. இருவரையும் காயாதே தனிமையில் ஏங்காய் வெண்ணிலா. நீ போய் தனியில் போய் ஏங்கிக்கோ, 2 பேரையும் காயாத, நாங்கள் 2 பேரும் சமாதானமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. பாடினோடனே அப்போ நிலவு இவங்க கிட்ட நமக்கு அம்பே வேணாம், இவங்க எப்படியாவது போட்டோன்னு சொல்லிட்டு நிலவு வந்து தனிமையில் ஏங்காயின்னு வேற நம்மளை வேற திரத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திக்கா போய் காயின்னு வேற நம்மளை திரத்தி விடுறாங்க, நம்ம இங்கே வேணான்னு சொல்லிட்டு நிலவு கிளம்பி போயாச்சு. இப்போ அத்திக்காய் காய் காய் 4 பேரும் திருத்துறாங்க. அத்திக்காய் காய் காய் போன்னு இப்படி திருத்துறாங்க அந்த நிலவை என்ன பண்ணோம், கிளம்பி போயாச்சு. இப்போ அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. எல்லாரும் என்னுயிரும் நீ அல்லவோன்னு ஒரே வரியை தான் பாடுறாங்க. சமாதானம் ஆயிட்டாங்க. இப்போ ஆஹா ஓஹோ அப்படின்னு அந்த பாடல் பாடி முடியுது. இப்போ அந்த ரிசால்வில் முடியும் கடைசியில்.
அப்போ இந்த பாடலில் ஒரு தடவைக்கு 2 தடவை வர்றது ரிப்பீட் ஆகிறதெல்லாம் விட்டுடுவோம். பல்லவி திருப்பி திருப்பி பாடும்போது, திருப்பி திருப்பி 2 முறை அந்த வரிகளை பாடும்போது, அந்த காய் காய் காய்ன்னு வர்றதெல்லாம் விட்டுடுவோம். ஒரே முறை வர்ற காய்களை பல்லவிலேருந்து கடைசி வரைக்கும் கணக்கெடுத்தாவே 37 காய்கள் வருகிறது. 37 காய்கள். அது மொத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனால் காய்கறி பெயர் மட்டும் வந்து 14 காய்கறி பேர் வருது. என்னென்ன காய்கறி பேர்னா, அத்திக்காய், ஆலங்காய், பாவைக்காய், அவரைக்காய், கோவைக்காய், மாதுளங்காய், ஏலக்காய், வாழைக்காய், ஜாதிக்காய், விளாங்காய், மிளகாய், சுரைக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து கொத்தவரைக்காய். இத்தனை காய்கள் பேர் வந்திருக்கு. இப்போ இது கோயம்பேடு கடை தானே, கோயம்பேடு பாடல் தானே. அப்புறம் வினை சொல் காய், காயாதே, ஆசைக்காய், கன்னிக்காய், வழங்காய், சிரிக்காய், ஏங்காய் என்று வினை சொற்கள் மட்டும் 7 வருது. அதுக்கப்புறம் வினையாகு பெயர் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த வினையாகு பெயரில் என்னென்ன வருதுன்னா, அத்திக்காய் இடவாகு பெயர், இத்திக்காய் இடவாகு பெயர், அந்த திக்காய் இந்த திக்காய் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கன்னிக்காய்னா தனக்காக அந்த பெண்ணுக்காகன்னு சொல்லிக்கிறது, அப்போ பொருளாகு பெயர். அப்புறம் எண்ணுளங்காய் பொருளாகு பெயர், இரவுக்காய் காலவாகு பெயர், உறவுக்காய் பண்பாகு பெயர், ஏழைக்காய் பண்பாகு பெயர், உருவங்காய் பொருளாகு பெயர், பருவங்காய் பொருளாகு பெயர், ஆலங்காய் இது வந்து பெயராகு பெயர். இப்படி இத்தனை வினையாளாகும் பெயர்கள் வந்து ஒரு 9 பெயர்கள் வருகிறது. இப்படி எத்தனை இலக்கணமாக மிக அழகாக ரெட்டர மொழிதல் என்று சொல்வார்கள். அது மாதிரி அந்த காய்கள் பேரிலே 2 பொருள் வர்ற மாதிரி சிலேடை என்றும் சொல்வார்கள். இப்படி ஒரு அழகான அந்த அணி என்று சொல்வார்கள். அணி என்றாலே அந்த கவிதைக்கு அழகு ஊட்டுவது, அணிகலன் மாதிரி கூட்டுறது தான் அந்த அணி. அப்படி இரட்டுற மொழிதல் அணி, சிலேடை அணி எல்லாம் சொல்லலாம். அத்தனை ஒரு இலக்கண சுத்தமாக இத்தனை செய்திகள் வைத்து இந்த பாடலை எழுதியிருக்குது. அந்த பாடல் வந்து அந்த இலக்கணமே தெரியாம அளவுக்கு நமக்கு மெல்லிசைப்படுத்தியிருப்பார் மெல்லிசை மன்னர்கள். அதை அத்தனை அழகாக டி.எம். சௌந்தரராஜன் அவர்களும் பி. சுசீலா அவர்களும் பாடியிருப்பாங்க. இதில் வந்து நடிகை திலகம் அவர்கள், சிவாஜி ஆகட்டும், தேவிகா ஆகட்டும், பாலாஜி ஆகட்டும், வசந்தா என்கிற நடிகை, இந்த 4 பேருமே அவ்வளோ அழகாக நடித்திருப்பார்கள். எம்.ஆர். ராதா கூட அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வரும். ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பலே பாண்டி என்ற படத்தில் கேளுங்க. கவியரசரை நினைத்து பாருங்கள். நன்றி.